பல வருஷமாக பல புக்ஸ்லாம் வந்து அப்படியே இந்த பெஸ்ட் செல்லிங் அப்படிங்கிற அதே ஷெல்ஃப்லேயே வந்து ரொம்ப வருஷமாக உட்காந்துட்டு இருப்பான். பட் இந்த புக் வந்து ரொம்ப ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி பட் எல்லாருமே அதாவது புக்கு புதுசாக படிக்கிறவங்களும் சரி இல்லை புக்கு படிக்கிற ஹேபிட்டே இல்லாதவங்களும் சரி இந்த புக்கை படிங்க ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பர்டிகுலர் புக் தான் நான் எடுத்திருக்கேன். இதுக்கான காரணமாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா இப்போதைக்கு நமக்கு லைஃப்பில் வந்து ஏதாவது பிரியாணி செய்யணும் இல்லை வந்து ஒரு ஏதாவது மெட்டீரியலிஸ்டிக் விஷயம் தான் நமக்கு தெரியணும் அப்படின்னா அதுக்கெலாம் வந்து கூகுள் சர்ச் பண்ணிடலாம் விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். பட் இந்த பீஸ்ஃபுல்லாக இருக்கிறது மைண்ட்ஃபுல்லாக இருக்கிறது லைஃப்பில் எப்படி நிம்மதியாக இருக்கிறது இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் அதே மாதிரி ஏஜ் ஆக இந்த மாதிரி நிறைய ஃபிலாசபிக்கல் பொலிட்டிக்கல் வந்துருச்சு. ஃபிலாசபிக்கல் கொஸ்டின்ஸ்லாம் வந்து மைண்டில் வந்துட்டே இருக்கும். இதுக்கான ஆன்சர்ஸ்லாம் ஒருத்தங்க தராங்க. அதை பற்றி உங்களால் பல விஷயங்கள் பேச முடியும் அப்படின்னா அவர் ஒரு புக்கை எழுதியிருக்காருன்னா படிக்கலாமே தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ண ஒரு புக் தான். ஸோ நிறையா பேர் ரெக்கமெண்ட் பண்ண சஜஸ்ட் பண்ண ஒரு புக் அதுதான் இன்றைக்கி நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ திங்க் லைக் அ மாங்க் பை ஜே ஷெட்டி. நான் வந்து இவருடைய பாட்காஸ்ட்லாம் நிறைய ஃபாலோ பண்ணியிருக்கேன் அண்ட் அவரோட ரிலேஷன்ஷிப் வீடியோஸ் அதெல்லாம் கூட நிறைய பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து நல்லா இருக்கே, அதாவது பெரிய பெரிய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம எவ்வளோ பெட்டராக கம்யூனிகேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு மங்கோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க எப்படி அதாவது அவங்களோட மைண்ட் எப்படி அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரே இடத்துல எதுவுமே பண்ணாமல் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உட்காந்து நம்ம அவ்வளோ கஷ்டமாக இருக்கே. இப்படிப்பட்ட லைஃப் ஸ்டைலில் எப்படி அவங்களால ஒரு மங்காக இருக்க முடியுது. இவர் எப்படி இந்த மங்க் லைஃப் ஸ்டைல்லேருந்து அதுக்கப்புறமா நம்ம நார்மல் லைஃப் ஸ்டைலுக்கு வந்தார். எப்படி அங்கே அவர் கற்றுக்கிட்ட விஷயத்தெல்லாம் இங்கே எப்படி நம்ம இம்ப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறலாம் சொல்லியிருக்காரு. அப்படிங்கிறதுக்காக தான் இந்த புக்காக நான் படிச்சுட்டு பேசல படிக்கலாம்னு ஆசைப்பட்டு பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் இந்த புக்கு படிச்சுட்டு இது எப்படி இருந்தது அப்படிங்கிற ரிவ்யூ வந்து கூடிய சீக்கிரம் கொடுக்குறேன். பட் இந்த புக்கு நீங்கள் படிச்சிருந்தீங்க இல்லை உங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஏதாவது இருந்துச்சா RJ Ananthi ஆகிய என்ன ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் இந்த மாதிரி இடத்துலாம் வந்து இதை பற்றி நான் படிச்சிருந்தேன் இது செம்மையான அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணலாம். இல்லை rjananthi@thebookshop.in அப்படிங்கிற என்னோட மெயில் ஐடிக்கும் நீங்கள் மெயில் பண்ணலாம். இதுவும் இல்லைனா த புக் ஷோ இருக்கு இல்லையா அதுலேயும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் இந்த மாதிரி பல விஷயங்கள் வச்சிருக்கோம். ஸோ அங்கேயும் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம். ஓகே அண்ட் இந்த புக் நீங்கள் வாங்கணும் என் கூட சேர்ந்து நீங்களும் படிக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா இதுக்கான லிங்க் கீழே இருக்குது. அதை வந்து பச்சைக்கன்னு கிளிக் பண்ணி அந்த புக்கையும் நீங்கள் வாங்கிக்கலாம். பாய்.